ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் உங்கள் சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இது நம்ம தேசத்துக்கு ஒரு விசேஷத்தமான நாள், நமக்கும் ஒரு விசேஷத்தமான நாள். இன்றைக்கு ரிப்பப்ளிக் டே, குடியரசு தின விழா. இந்தியா சுதந்திரம் அடைந்து பாருங்கள், ஒரு இந்திய அரசியல் சட்டத்தின் கீழ் ஒரு கட்டமைப்புக்குள் வந்த ஒரு நாள். ஆமென். இந்த பிறகு தான் ஒரு முழு உரிமையை, முழு சுதந்திரத்தை இந்தியா பெற்றதை நம்ம அறிந்துக்கிறோம். இது ஒரு நமக்கு ஒரு மிக முக்கியமான நாளாய் காணப்படுகிறது அல்லவா? இந்த இப்படியில் அதற்குரிய எத்தனையோ ஆண்டுகள் இந்திய தேசம் ஆங்கிலேயர்கள் அடிமைப்பட்டிருந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை கூட பலவிதமான காரியங்களில் அடிமைப்பட்டிருக்கிறோம் அல்லவா? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். தேவ பிள்ளையில நம்ம இந்திய தேசம் ஆங்கிலேயர் கடத்தில் பல ஆண்டுகள் அடிமை தினத்தில் இருந்தது. நம்முடைய தேசத்தந்தை, நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் போராடி அதுக்காக எவ்வளோ தியாகங்களை பண்ணி விடுதலை வாங்கி கொடுத்தாங்களா? இன்றைக்கி ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறாரா? நம்ம அடிமை தினத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு 2026 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அதே யோவான் 8:36 வாசிப்பீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆமென். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள். இந்த விடுதலை தருவதற்கு தானே குமாரனாக கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கி பாவத்தில், சாபத்தில், அக்கிரமத்தில் இன்றைக்கி எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறாங்களல்ல, கட்டப்பட்டிருக்காங்களல்லவா? ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்கல்லவா? தேவப்படியில் இன்றைக்கி இயேசு நம்மளை விடுவிக்க உண்மையில் வர இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். ஆமென். ஏன் நம்ம விடுதலையாக்கப்படணும்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். நம்ம ஆண்டவர் யார்? நீதியுள்ள நியாயாதிபதி, தேவப்படையில் நீதிபரர் அவர். அப்போ நீங்களும் நானும் நீதிமானாய் காணப்படணும். பாவத்தை விட்டுட்டு, அநியாயத்தை, அக்கிரமத்தை விட்டுட்டு நீதியுள்ள வாழ்க்கை வாழ விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் நம்மளை நீதிக்கு அடிமைகளாய் மாற்ற விரும்புகிறார். அப்போ நான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் பொழுது என்ன நடக்கிறது? நான் ஒரு நீதிமானாய் மாறுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தை கூட இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதலே உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டதுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? பரிசுத்தமாக்குதல். அல்லேலூயா. நீங்கள் யாருங்க பரிசுத்தவான்? இன்றைக்கி பாவம் நிறைந்த உலகத்தில் கர்த்தர் வேறு பிரித்திருக்கிற பரிசுத்தன், அந்த செட் அப்பார்ட், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. பரிசுத்தமாக்குதல், நித்திய ஜீவன். அல்லேலூயா. இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பலன் என்னன்னா பரிசுத்தமாக்குதல், நித்திய ஜீவன், அழியாத ஒரு வாழ்க்கை. ஆயிரம் வருஷம் ஆண்டவரோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தெய்வ பிள்ளையில உலகத்தில் ஒரு 80 வருஷம் பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 100 வருஷம் வாழ்வோம், அது பிறகு மரணம். ஆனால் அதன் பிறகு ஆவியா ஆண்டவரோடு கூட வாழ்கிற நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போது இந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்களும் நான் விடுதலையாக்கப்படுகிறது மிக மிக அவசியமாக இருக்கிறது அல்லவா? கொலோசியர் 1:13 அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கப்பட்டு நித்திய ராஜ்யத்துக்கு நம்ம உட்படுத்தினார். அதுதாங்க பரலோக ராஜ்யம். அந்த மோட்ச லோகத்துக்கு, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு கர்த்தர் இயேசு உலகத்துக்கு வந்தால் நம்மை ரட்சித்து, ஆமென், நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்து அவர் ராஜ்யத்துக்குள்ளே சேர்க்கிற பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். தேவ பிள்ளையில இந்த நல்ல நாளில், இந்த ரிப்பப்ளிக் டேயில் நீங்களும் அடிமைகளாக இருக்கக்கூடாது, நீங்களும் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது. விடுதலையாக்கப்படக்கூடிய கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுங்க, துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, குமாரன் விடுதலையாக்கி நான் மெய்யாகவே விடுதலையாக்கும் சொன்ன கர்த்தர் இந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆமென். என்ற அந்த நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன்.
ஆசீர்வதியும் கனப்படுத்தும். அன்பு தகப்பனே ஆமென். அன்றைய எங்கள் தேசத்துக்காக கூட செபிக்கிறோம்ப்பா. எங்கள் தேசத்துலேயும் அன்றே இருக்கிற பலவிதமான அடிமைத்தனங்கள் மாறட்டுங்கப்பா. தேசத்தை ஆசீர்வதித்து கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கிருபையில் கரத்தில் ஒப்புக்கொட்டுற பாதுகாத்துக்கிறோம். எல்லா தீங்கு விலைக்கு காத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.